முக்கியமாக நம்மளுடைய முதல்வர் அவர்கள் கூட பூசி மொழிகி பட்டும் படாம தவக தலைவராக மாறிய பிறகு சினிமாவை விட அரசியல் மேடைகளில் அதிகம் கவனம் செலுத்தி வந்த நடிகர் விஜய் இன்று தஞ்சையில் பேசிய உரையால் ரசிகர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளார். ஜனவரி 9 வெளியாக வேண்டிய ஜனநாயகன் படம் இன்னும் சென்சார் பிரச்சனையால் வெளிவராத நிலையில் உள்ளது. ஆரம்பத்தில் இந்த படத்தை பற்றி எந்த கருத்தும் தெரிவிக்காமல் இருந்த விஜய் இன்று திடீரென அதன் ரிலீஸ் சிக்கல் குறித்து பேசியது கவனம் பெற்றுள்ளது. சினிமாவை விட்டு அரசியலுக்கு சென்ற பிறகு மக்கள் பிரச்சனைகள் குறித்து மட்டுமே பேசி வந்த விஜய் குடும்ப விவகாரம் குறித்து ஏதாவது விளக்கம் தருவார் என எதிர்பார்த்த பலருக்கும் அதிர்ச்சியாக தனது படம் ரிலீஸ் பிரச்சனையை எடுத்துரைத்தார். இதன் பின்னர் #ஜனநாயகன் சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. வினோத் தயாரிப்பில் உருவான இந்த படத்தில் விஜயுடன் பூஜா ஹெக்டே, பிரியமணி, மமிதா பைஜு, பாபி டேவில், பிரகாஷ் ராஜ், கௌதம் வாசுதேவ் மேனன், நரேன் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். சென்சார் சிக்கல் காரணமாக படம் இன்னும் வெளிவராத நிலையில் வழக்கு வாபஸ் பெறப்பட்டதா, மறு தணிக்கை நடைபெற்றதா என்பது குறித்த தெளிவான தகவல் எதுவும் வெளியாகவில்லை. மேலும் ஆரம்பத்தில் ஸ்டாலின் அங்கிள் என்று கிண்டலாக பேசிய விஜய் தற்போது ஸ்டாலின் சார் என்று குறிப்பிட்டு பேசி வருகிறார். இன்று தஞ்சையில் உரையாற்றிய போது தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவித்ததும் அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகியுள்ளது. நம்ம சிஎம் சார் கூட குரல் கொடுத்தார் என விஜய் கூறியது ரசிகர்களை வியப்பில் ஆழ்த்தியது. இந்நிலையில் KVN நிறுவனம் தயாரிப்பில் யஷ் நடித்துள்ள டாக்ஸிக் படம் மார்ச் 19க்கு பதிலாக ஜூன் 4 வெளியாகும் என கூறப்படுகிறது. இதனால் ஜூன் 22 விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட ஜனநாயகன் படத்தின் ரிலீஸ் மீண்டும் தள்ளி போகும் வாய்ப்பு அதிகம் என சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் இரு படங்களுக்கும் 20 நாட்கள் இடைவெளி இருந்தாலே போதுமானது என்றும் ஏப்ரல் இறுதியிலோ அல்லது ஜூன் இறுதியிலோ ஜனநாயகன் வெளிவரும் என்றும் நெருங்கிய வட்டாரங்கள் நம்பிக்கை தெரிவித்து வருகின்றன. ஜனநாயகன் ரிலீஸ் எப்போது, சென்சார் பிரச்சனைக்கு தீர்வு என்ன என்பதற்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை ரசிகர்கள் காத்திருக்க வேண்டிய நிலைதான் உள்ளது.